எங்களுக்கு இப்போது நீர் என்ற லாபம் உங்களுக்கு எப்போ எங்களுக்கு தீரும் ஐயா கேட்கும்போது அவர் சொல்லுவார், நாராயண ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய வழியிலே அவர் உங்களை எல்லாம் அவருடைய கைகளால் சொல்லுவார். அப்படி தொட்டவுடனே உங்களுடைய சாபமானது தீரும் என்று அவர்களுக்கு சொல்ல, அவர்களும் நல்லதென்று பிரம்மதேவனை வணங்கி உலகத்தில் சொன்ன மாயவர் அங்கே இருந்த 55 சிலை கற்களை ஒன்றொன்றாக சொல்கிறார். உடனே அந்த சிலை கற்களாக இருந்த இருசிகள் எல்லாம் சாதாரணமா அவங்க சாப்பிட்டிருந்து இருசிகளாகி நாராயணனுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி கொள்வார்கள். மாயவர்களை அழைத்து பிரம்மதேவன் எங்களுக்கு இட்ட இந்த சாபமானது உங்களுடைய திருக்கருணையினால் எங்களுக்கு தீர்ந்தது என்று வணங்க அந்த இருசிகளை பார்த்து ஐயா நாராயணன் சொல்லுவார், இருசிகளே இனி உங்களுக்கு எங்கே வாழ வேண்டும்? நீங்க மேலோக்கு போறீங்களா இல்லை என்றால் இந்த பூர்வகத்திலே இருக்கிறீர்களா என்ன அவர்கள் கேட்டது.